தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம். இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் ஆதிசங்கர பகவத்பாதர் அருளி செய்த ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்திலிருந்து 24வது பாடலை நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலில் நாம் பாடலை அனுபவிப்போம். அகம் சர்வதா துக்க பாராவசன்னோ பவான் தீனபந்துகு த்வதன்யம் ந யாச்சே பவத் பக்திரோதம் சதா கிளிப்த பாதம் மமாதிம் திருத்தம் நாசயோ மாசுதத்வம் என்பதாக பாடல் அமைந்துள்ளது. தொடர்ந்து நாம் பாடலின் பதவுரையை காண்போம். ஹே உமாசுத, உமையின் மகனே, அகம் சர்வதா துக்கபார அவசந்தக, நான் எப்பொழுதும் துன்பச் சுமையால் தவிப்பவனாக இருக்கிறேன். பவான் தீனபந்துகு, தாங்களோ இந்த ஏழைக்கு உறவினனாக இருக்கிறீர். த்வதன்யம் ந யாச்சே, உங்களை தவிர வேறு ஒருவரிடமும் சென்று என் துன்பத்தை நீக்குமாறு வேண்டமாட்டேன். பவத் பக்திரோதம் சதா கிளிப்த பாதம், உங்களிடத்தில் பக்தி செய்வதற்கு தடையாக இருக்கின்ற மம ஆதிம் த்வம் திருத்தம் நாசய, என்னுடைய துன்பத்தை நீர் சீக்கிரமாக அழிக்க வேண்டும் என்று அமைந்துள்ளது. தொடர்வது இப்பாடலுக்கான பொழிப்புரை. உமையின் மகனே, நான் எப்பொழுதும் துன்பச் சுமையால் தவிப்பவனாக இருக்கிறேன். தாங்களோ இந்த ஏழைக்கு உறவினனாக இருக்கிறீர். உங்களை தவிர வேறு ஒருவரிடமும் சென்று என் துன்பத்தை நீக்குமாறு வேண்டமாட்டேன். உங்களிடத்தில் பக்தி செய்வதற்கு தடையாக இருக்கின்ற என்னுடைய துன்பத்தை நீர் விரைவிலே வந்து அழிக்க வேண்டும் என்று இறைஞ்சுகிறார் ஆதிசங்கர பகவத்பாதர். ஆதி என்றால் மனதில் உள்ள பிரச்சனை, வியாதி என்றால் உடலில் தோன்றும் பிரச்சனைகள். புண்ணை சொரிய சொரிய அது அதிகமாகும். அதைப்போல் மனதில் பிரச்சனைகளை நினைக்க நினைக்க அதுவும் அதிகமாகும். அவ்வாறு ஆகாமல் என் மனதை காத்து மன துன்பத்தை அழிக்க வேண்டும். அதனால்தான் பெரியோர்கள் நன்றாக இருக்கின்ற காலத்திலேயே பக்தி செய்து பழகிக்கொள் என்று கூறினார்கள். உடலில் நோய் வந்தால் சரியாக பக்தி செய்ய முடியாது. மிகைப்பட்ட இன்பமும் மிகைப்பட்ட துன்பமும் பக்தியை கெடுக்கும். நன்றாக இருக்கும் காலத்திலேயே நல்லவர் கூட்டங்களில் இருந்து நல்ல விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். துன்பமான காலத்தில் இறைவனிடம் மனதை செலுத்த முடியாது. நம் உடல் என்றுமே மாறாமல் அன்று கண்ட திருமேனியாக என்றும் இருப்பது சாத்தியமில்லை. துன்பமில்லாமல் ஆன்மீகமில்லை. துன்பம் யாண்டும் இருக்கிறது. துன்பத்தை நிவர்த்தி செய்யும் சாதனமும் யாண்டும் இருக்கிறது. இப்பாடலில் காலடி பெருந்தகை ஆதிசங்கர பகவத்பாதர் கந்தனை தீனபந்து என்று அழைக்கிறார். தீனர்களுக்கு உகந்தவன், தீனர்களுடன் நெருக்கமாய் இருப்பவன் என்று நாம் இதற்கு பொருள் கொள்ளலாம். ஏழைகள் வியாக்குலம் இதேது என வினவினால் உன்னை எவர் புகழ்வார்? மறையும் மென் சொல்லாதோ என்று அருணகிரிநாதர் ஆறுமுகம் என்று தொடங்கும் பழனி திருப்புகழில் முருகனிடம் உரிமையுடன் கேட்கிறார். ஏழைகள், இறைவனே, இந்த மனத்துயர் எனக்கு ஏன் வந்ததென்று உன்னிடம் முறையிட்டு கேட்டால் பின்னர் உன்னை யார்தான் புகழ்வார்கள்? வேதமும் உன்னை புகழுமா என்ன என்று வினவுகிறார் அருணை முனிவர். முருகன் தன் அடியார்களின் வியாக்குலத்தினை அவர்கள் கேட்காமலேயே தீர்த்து வைப்பவன் என்றும் இதை வேதங்களும் பறைசாற்றுகின்றன என்றும் அவர் குறிப்பாக சொல்கிறார். இயற்கையாகவே ஒரு மனிதனின் மனதில் எப்பொழுதும் ஓயாத எண்ணங்கள் எழுந்து கொண்டே இருக்கும். அதிலும் மன வருத்தத்துடன் இருக்கும் ஒருவனுக்கு எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும். மனதின் சலனத்தை அடக்குவது எளிதில் சாத்தியமானது அல்ல.
அதன் காரணமாக அவனுக்கு அன்றாட வாழ்க்கையில் இறை வழிபாடு உட்பட எல்லா செயல்களிலும் ஆர்வமே இருக்காது. இதை மனதிற்கொண்டு ஆதிசங்கரர் முருகனிடம் தம் மனக்கவலை நீக்குமாறு வேண்டுகிறார். இந்த பிரார்த்தனையும் நமக்காகத்தான் அவர் செய்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆதிசங்கரர் தமது சிவானந்த லகரி 20வது பாடலில் தம் மனதாகிய மிகுந்த சலன புத்தியுள்ள குரங்கை தம்முடைய சமர்ப்பணமாக ஏற்றுக்கொண்டு அதனை பக்தி என்ற கயிறால் கட்டி அவருடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளுமாறு சிவபிரானை வேண்டிக் கொள்கிறார். இறைவன் அருணகிரிநாதரையும் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷியையும் சும்மா இரு என்று சொன்னது குறிப்பிடத்தக்கதோர் விஷயமாகும். அருணகிரிநாதர் தமது கந்தர் அனுபூதி 12ஆம் பாடலில் செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே என்கிறார். முருகனது கட்டளைக்கு இணங்க அருணை முனிவர் 12 ஆண்டுகள் கடும் தவம் புரிந்தார். அதன்பின் முருகன் அவர் முன் தோன்றி திருப்புகழ் பாடும் பணியை தொடங்கி வைத்தான். திருவண்ணாமலையில் வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் அருணாச்சலேஸ்வரர் இதை போன்ற ஓர் உபதேசத்தினை பகவான் ஸ்ரீ ரமணருக்கு கொடுத்தார். பகவான் ரமணர் தமது அக்ஷர மணிமாலையில் சொல்லாது சொல்லி நீ சொல்லற நில் என்று சும்மா இருந்தாய் அருணாச்சலா என்கிறார். முருகனை மட்டும் வணங்கி தம் மனக்கவலையை நீக்க விரும்பும் ஆதிசங்கரர் அவனிடம் தனக்குள்ள தீவிரமான நம்பிக்கையை மீண்டும் ஒருமுறை பாடல் 27இல் உறுதிப்படுத்துகிறார். நாளைய நிகழ்வில் ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தின் 25வது பாடல் குறித்து நாம் சிந்திப்போம். இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் ஆதிசங்கர பகவத்பாதர் அருளிச் செய்த ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தின் 24வது பாடலையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.